நீங்க சாப்பிட்டது உங்க கர்ப்பப்பையை தானே எரிக்கணும். தொண்டையை ஏன் எரிக்குது? இவ கர்ப்பத்தை அழிச்சது பத்தாது, இவளையே அழிக்கணுங்கிற வெறியில தானே சாம்பார்ல விஷத்தை கலந்து என்ன கொல்ல பார்த்த. நான் சாப்பிட்டது சாம்பார் சாதம் இல்லடி, நீ சாப்பிட்டதுதான். நீயே விஷம் கலந்த சாப்பாடு. ஐயோ முடியலே. என் பிளேட்ல சாம்பார் சாதம். என்னடி நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்லையா? நான் தான் பிளேட்டை மாத்தி வச்சேன். உன்னை சாமி கும்பிட வச்சதே அதுக்காகத்தான். என்னடி நீயா? உன் தண்டனையை நீயே எழுதணுங்கிறதுக்காகத்தான். நீ எனக்கு செஞ்ச துரோகம் எல்லாம் ஆதாரபூர்வமா எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும் பொறுமையா காத்துட்டு இருந்த. நான் நினைச்சது இப்பதாண்டி நடந்திருக்கு. நீ இப்படி துடிக்கும் போது கூட எனக்கு உங்களை கொஞ்சம் கூட பரிதாபமே வரல. ஏன்னா நீ எனக்கு செஞ்ச துரோகம் அப்படி. சொல்லடி, நான் உனக்கு என்ன பாவம் பண்ண? ஏன் எனக்கு இப்படி பண்ண? அண்ணா அண்ணி குடும்பமாச்சேன்னு நீ கேட்டதெல்லாம் நான் உனக்காக பண்ணனே. அப்படி இருக்கும் போது எனக்கே நீ இப்படி ஒரு துரோகம் பண்ண? மனசு அறிஞ்சு உனக்கு நான் கடவுளை கூட துரோகம் நினைச்சதில்ல. ஆனா நீ ஏன் இப்படி பண்ண? சொல்லு. என்கிட்ட இருந்த சொத்து தான் உன் கண்ணை உறுத்துச்சுன்னு நீ சொல்லி இருந்தீனா, என் புருஷன் கிட்ட சொல்லி மொத்த சொத்தையும் உனக்கே அழுது தொலைச்சிருப்பேன். என் வம்சத்தை என் வயிற்றை வச்சு அழிச்சிட்டேடி. வாழ்க்கை பூரா என்ன மலடியாவே வாழ வச்சுட்டேடி. நீ என்னத்த சாதிச்ச? எல்லாரும் இருந்தோம் அழகைய சாக போறியே. என்னத்த கொண்டு போக போற? புருஷனை என்ன என் குடும்பத்தை சீரழிச்ச உனக்கு இந்த தண்டனை பத்தாதுடி. எல்லா உண்மையும் எனக்கு தெரிஞ்ச நொடியே கொல்லணும்னு நான் தெரிஞ்சனே. நீ பண்ண பாவங்களுக்கு நீ உடனே செத்துட்டா. ஏன் செத்து போறோன்னு தெரியாமலேயே உன் கதை முடிச்சிடும். எவ்வளவு பெரிய தப்ப பண்ணி இருக்கோன்னு நீ உணர்ந்து துடி துடிச்சு சாகணும்னு தாண்டி இதுவரைக்கும் உன்னை நான் விட்டு வச்சிருந்தேன். எப்படி நூல் சேலையும் ஈய பாத்திரமுமா உன் வாழ்க்கைய ஆரம்பிச்சியோ அதே மாதிரி உன் வாழ்க்கை முடியணுங்கிறதுக்காகத்தான் என் புருஷனை ஏமாத்தி நீ வாங்கின சொந்த எல்லாம் இன்கம் டாக்ஸ் ரெய்டுங்கிற பேர்ல நான் பிடிக்கிறேன். ஆபீஸ் கடவுன் எல்லாத்துக்கும் சீல் வச்சு வருமானம் வரணுங்கிறதுக்காக நீ போட்ட கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் நீ எனக்கு கொடுத்த பவர் ஆஃப் அட்டர்னி மூலமா கேன்சல் பண்ண. படிக்கட்டுல எண்ணெய ஊத்தி என்ன விழ வச்சு என்ன ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி அவரையும் கற்பகத்தை பத்தியும் தப்பு தப்பா பேசி என்ன துடிக்க வச்சல. அதுக்காக தாண்டி படிக்கட்டுல எண்ணெய ஊத்தி பொண்ண விழ வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புன. ஆபீஸ்ல ரெய்ட நடத்தி ஒன்ன துடிக்க விட்ட. தண்ணி உனக்கெல்லாம் தண்ணி கொடுத்தா கூட அது பாவண்டி. என் கர்ப்பத்தை நீ அழிச்ச பொண்ணா எப்படி எல்லாம் துடிச்சிருப்பேனே. நீயே இப்ப அனுபவிச்சு தெரிஞ்சுக்கோ. வென விதைச்சா வினையத்தை அறுக்கணும்னு சாகும் போது அது புரிஞ்சுக்கூடி. உன்கிட்ட எதை பேசுறது எதை விடுறதுன்னு எனக்கு குழப்பமா இருக்குடி.
வாழ்நாள் முழுக்க உன்னை நிக்க வச்சு கேள்வி கேட்டா கூட நீ சாகும் போது 2 கேள்வி மிச்சம் இருக்கும். அந்த அளவுக்கு நீ எனக்கு பாவம் பண்ணிருக்க. என் புருஷன், அம்மா, அப்பா, அண்ணனு என் மேல உயிரிய வச்சிருக்கிறவங்க என்ன சுத்தி இருந்தோம். அவங்கள எல்லாம் தூசா மதிச்சு உதறி தள்ளிட்டு உன்னை தெய்வமா மதிச்சு உன் பின்னாடி வந்தனே. அண்ணின்னு உன் காலையை சுத்தி சுத்தி வந்தனே. நீ சொன்னதுக்கெல்லாம் யோசிக்காம தலைய ஆட்டினே. அதுக்கெல்லாம் பரிசாதா இப்ப என்ன விஷம் வச்சு கொல்ல பாத்தியா? தாய்க்கு சமமான ஸ்தானம் அண்ணி தாண்டி. அந்த உறவோட புனிதத்தையே புரிஞ்சுக்காம கேவலம் உன்னோட பணத்தாசைக்காக என்னோட வாழ்க்கையை சூறையாடிட்டேடி பாவி. என் கர்ப்பத்தை கலைச்ச, என் கர்ப்ப பையே அழிச்ச, என்னையும் என் புருஷனையும் பிரிச்சு என் முன்னாடியே அவரை கேவலப்படுத்தின, அவரை குடிகாரனாக்குன, என்ன பைத்தியக்காரி ஆக்குறதுக்கு முயற்சி பண்ண. இப்போ என்ன கொல்றதுக்காக எனக்கு விஷம் வச்சிருக்க. இவ்வளவு பண்ணதுக்கு அப்புறமா உன்னை எப்படி மன்னிக்கிறது? அதான் எனக்கு நீ வச்ச விஷத்தை உனக்கே கொடுத்திருக்க. என்னை எவ்வளவு சீரழிக்கணுமோ அந்த அளவுக்கு சீரழிச்சிட்ட. என்ன உயிரோட வாங்க விட்டுருக்கலாம்ல. ஏண்டி என்ன கொல்ல பார்த்த? சொல்லடி. பெப்சோடென்ட் வழங்கும் ட்ரிபிள் கிளீன் டூத் பிரஷ்.